ரைட். ஓகே, இப்போ நம்ம லாஸ்டா பார்த்த விடயம் என்னன்னு சொன்னா, முறைமை தொடர்பான சில அடிப்படை விடயங்களை நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போற விடயம் என்னன்னு சொன்னா, உப முறைமைன்னு சொன்னா என்னன்னு பார்ப்போம். ரைட். ஸோ முதலாவது தெரிஞ்சுக்கொள்ளுங்க என்னன்னு சொன்னா, இப்ப நான் உங்களுக்கு படிப்பிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் சந்தேகங்கள் வந்தா நீங்க இடையில கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். ஓகே, இப்போ நம்ம போன கிளாஸ்ல சிஸ்டம்ஸ்னா என்ன, அதோட அடிப்படை கூறுகள் தொடர்பான விடயங்களை பார்த்திருந்தோம். இந்த கிளாஸ்ல பார்க்க போற விடயம் என்னன்னு சொன்னா, உப முறைமைன்னு சொன்னா என்னன்னு பார்ப்போம். ரைட். உப முறைமை, அதாவது சப் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. உப முறைமைன்னு சொன்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஒரு முறைமையானது பல பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றது. இவ்வாறு பிரிக்கப்படுகின்ற பகுதிகளைத்தான் நம்ம உப முறைமைகள்னு சொல்லப்படும். இவ்வாறு பிரிக்கப்படக்கூடிய பகுதிகளை தான் நம்ம உப முறைமைகள்னு சொல்லுவோம். அல்லது ஒரு முறைமை கொண்டுள்ள சிறிய முறைமைகள் உப முறைமைகளாகும். ஸோ இப்ப நாம இப்ப முறைமைன்னு சொன்னா என்னன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அந்த முறைமை மேலும் சில சிறிய சிறிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். இவ்வாறான பகுதியைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா உப முறைமைகள்னு சொல்லுவோம். இப்ப உதாரணத்துக்கு பார்ப்போம். இப்ப மனித உடல், சரியா, மனிதன் ஒரு முறைமையா அல்லது மனித உடல் ஒரு முறைமையான்னு கேட்டால் எஸ், அது ஒரு முறைமையாக இருக்கும். இப்ப மனிதன் என்கிறது ஒரு முறைமை தான். தாவரம் என்று சொல்வதும் ஒரு முறைமை தான். சரியா. ரைட். இப்ப மனிதன் என்கிற முறைமையை நாம் எடுத்தோம்னு சொன்னா, அந்த மனிதன் என்கிற முறைமைக்கு உள்ள இருக்கக்கூடிய உப முறைமைகளை பார்த்தோம்னு சொன்னா, சுவாச தொகுதி, சமிபாட்டு தொகுதி, நரம்பு தொகுதி, கழிவகற்றல் தொகுதி, எண்பு தொகுதி, தசை தொகுதி, இப்படி நிறைய தொகுதிகள் மனிதன் உடலுக்குள்ள காணப்படுகின்றது. இப்ப மனிதன் என்கிற முறைமை சரியாக வேலை செய்யணும்னா அந்த மனிதனுக்கு உள்ள காணப்படக்கூடிய உப முறைமைகள் எல்லாம் சரியாக தொழிற்பட்டாதான் அந்த மனிதன் என்கிற ஒரு முழுமையான ஒரு ஆள் சரியாக இயங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப மனிதன்ல பாருங்க, இப்ப சுவாச தொகுதின்னு சொல்லும் போது அது ஒரு உப முறைமை. அதுக்குன்னு சொல்லி சில விடயங்கள் தேவைப்படும். அதுக்குன்னு சொல்லி உள்ளீடுகள், வெளியீடுகள், முறை வெளிப்படுத்தல் சொல்லி சில விடயங்கள் அந்த சுவாச தொகுதிக்குள்ள இருக்கும். சமிபாட்டு தொகுதியை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்குன்னு சொல்லி உள்ளீடுகள், வெளியீடுகள், முறை வழியாக்கங்கள் போன்ற விடயங்கள் அதுக்கு காணப்படும். இப்ப இந்த மனித உடல்ல காணப்படக்கூடிய இந்த எல்லா முறைமைகளும் சேர்ந்து சரியாக தொழிற்படும் போதுதான் இப்ப மனிதனுங்கிற முறைமை வேலை செய்யும். இப்ப மனிதன்ல சில காணப்படக்கூடிய உப முறைமைகள் இருக்கிற மாதிரி இப்ப நீங்க வங்கி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பேங்க், ஒரு வங்கியில் காணப்படக்கூடிய உப முறைமைகளை பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப வங்கியை நாம் எடுத்தோம்னா பண வைப்பு பிரிவுன்னு சொல்லி இருக்கும், பண மீளப்பெறல் பிரிவன் இருக்கும், நகை அடகு பிரிவன் இருக்கும், ஏடிஎம் பிரிவன் இருக்கும். அப்போ ஒரு வங்கி என்று எடுக்கும் போது நமக்கு இவ்வாறான விடயங்கள் அதுக்கு இருக்கும். அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா அந்த கடன் வாங்குறது கொடுக்கல், லோன் சொல்லி சில பிரிவுகள் இருக்கும். இன்சூரன்ஸ் சொல்லி சில வங்கிகள்ல பிரிவுகள் இருக்கும். சோ அப்ப ஒரு வங்கின்னு எடுக்கும் போது அதற்குள்ள உப பிரிவுகள் நிறைய இருக்கும். அதைத்தான் நம்ம சொல்லுவோம்னா உப முறைமைகள்னு சொல்லுவோம். இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஏடிஎம்ங்கிறது ஒரு வங்கியில காணப்படக்கூடிய ஒரு பிரிவு. இப்ப அந்த ஏடிஎம் தொடர்பான விடயங்கள் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். அப்ப ஏடிஎம் எடுக்கும் போது அதுக்குன்னு சொல்லி ஒரு உள்ளீடு, முறை வழியாக்கம், வெளியீடு இருக்கும். அதே நேரம் நம்ம நகை அடகு வைக்கக்கூடிய ஒரு இடத்தை பார்த்தோம்னு சொன்னா அதுக்குன்னு சரி ஒரு உள்ளீடுகள், முறை வழியாக்கம், வெளியீடு போன்ற விடயங்கள் இருக்கும். அப்ப ஒரு பெரிய முறைமைக்கு உள்ள காணப்படக்கூடிய பிரிவுகளைத்தான் நாம உப முறைமைகள் என்று சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நீங்க இந்த உதாரணத்தை பாருங்க. இப்ப இந்த பாடசாலை முறைமையில் காணப்படக்கூடிய உப முறைமைகள். அப்ப நீங்க மேல இருக்கக்கூடிய இந்த முதலாவது, இரண்டாவது போன்ற உதாரணங்களை பார்த்திருந்தீங்கன்னு சொன்னா இப்ப மூன்றாவதுக்கு நீங்க இந்த இடத்துல எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறைமைகளை, உப முறைமைகளை சொல்லுங்க பாப்போம். அதாவது பாடசாலையில காணப்படக்கூடிய உப முறைமைகள் ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க பாப்போம். குயிக்கா. கற்பித்தல் பிரிவு, அதாவது வகுப்பறைன்னு சொல்லணும். இந்த வகுப்பறை, பாடசாலையில் காணப்படக்கூடிய வகுப்பறை என்று சொல்றது ஒரு உப முறைமையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம்.
சரியா? அடுத்தது வேற வேற ஏதாச்சும்? மாணவர்கள் கல்வி கற்றல்னு சொல்றீங்க, அப்படியா? அப்படியோ, அந்த மாதிரி யோசிங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப வகுப்பறை என்று எடுக்கும் போது வகுப்பறையில தான் கற்றல் கற்பித்தல் போன்ற நடவடிக்கைகள் வந்து நடைபெறும். அப்ப வகுப்பறை என்று சொல்வது வந்து ஒரு ஒரு பிரிவாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரம் வந்து ஒரு பாடசாலையில் இருக்கக்கூடிய லைப்ரரி நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய விடயங்கள் வந்து அப்படிதான் நீங்க எழுதி கொள்ளுங்க, சரியா? பாடசாலை முறைமையில் காணப்படக்கூடிய உபமுறைமைகள் என்று இருக்குதான், அதுக்குள்ள வந்து எழுதி கொள்ளுங்க, சரியா? உதாரணம் வகுப்பறைகளை எடுத்துக்கொள்ளலாம், லைப்ரரி நூலகம் அதை நாம எடுத்துக்கொள்ளலாம், அலுவலகம் ஆபீஸ் இருக்கும் தானே, பாடசாலை எடுக்கும்போது ஆபீஸ் இருக்கும், அப்ப அந்த அலுவலகங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மத்த நீங்க சொன்ன மாதிரி அந்த விஞ்ஞான ஆய்வு கூடம் இருக்கும், அதே மாதிரி கணனி ஆய்வு கூடம் என்று இருக்கும். இதெல்லாம் என்னன்னு கேட்டா அந்த பாடசாலையில காணப்படக்கூடிய உபமுறைமைகளாக காணப்படும். இப்ப அதே நேரம் வைத்தியசாலை எடுத்துக்கொள்ளுங்க, வைத்தியசாலையில் காணப்படும் உபமுறைமைகள் யாராச்சும் சொல்லுங்கப்பா, வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய உபமுறைமை. யாராச்சும்? பாடசாலைக்கு சொன்னோம் தானே, என்ன சொல்லலாம்? முதல் உதவி தொகுதி. ரைட். வேற? பல் சிகிச்சை தொகுதி, கண் சிகிச்சை தொகுதி. ரைட். ஓகே. அப்ப வைத்தியசாலையில் காணப்படக்கூடிய அப்ப உபமுறைமைகளை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அதை நாம எப்படி எழுதுறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க ஒன்று எழுதணும்னு கேட்டா நோயாளர் பிரிவு என்று எழுதலாம், சரியா? நோயாளர் கண்காணிப்பு பிரிவு என்று எழுதலாம். இரண்டாவது எழுதலாம் மருந்தக பிரிவு, மருந்து கொடுக்கல் வாங்கல் நடைபெறும் மருந்தக பிரிவு நீங்க எடுத்துக்கொள்ளலாம். மூணாவது நீங்க எடுத்துக்கொள்ளலாம் என்று கேட்டா ஐசியு பிரிவு, அவசர சிகிச்சை, அதாவது ஐசியு பிரிவுன்னு சொல்லி நீங்க எடுத்துக்கொள்ளலாம். நான்காவது வந்து ஹாஸ்பிட்டல்லையும் வந்து அலுவலக பிரிவுகள் காணப்படும், ரைட்? இப்படி அந்த அதே மாதிரி இப்ப நீங்க சொன்ன மேலதிகமாக ஒரு வைத்தியசாலை எடுக்கும் போது கண் பரிசோதனை பிரிவு, அதே மாதிரி பல் பரிசோதனை பிரிவு, இப்படியான பிரிவுகளும் வந்து அதே மாதிரி அந்த எக்ஸ்ரே பிரிவு, எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய பிரிவுகள் இருக்கும். இப்படி அந்த வைத்தியசாலையில வந்து நிறைய பிரிவுகள் வந்து இருக்கும். அப்ப இதெல்லாம் அனைத்தும் சேர்ந்த மாதிரி இருக்கிறது தான் வைத்தியசாலை என்று சொல்லக்கூடிய ஒரு முறைமையாக இருக்கும், ரைட்? அப்ப தேவையானவர்கள் வந்து வைத்தியசாலையினுடைய உபமுறைமைகளை வந்து எழுதி கொள்ளுங்க. நோயாளர் கண்காணிப்பு பிரிவு, மருந்தக பிரிவு, ஐசியு பிரிவு, எக்ஸ்ரே பிரிவு, அலுவலக பிரிவு, சரியா? இப்படி அந்த நிறைய விடயங்கள் இருக்கு, நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதை நீங்க எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே. அப்ப நாம இப்ப ஓரளவுக்கு உபமுறைமைன்னு சொன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப நம்ம அடுத்த ஒரு விடயத்துக்கு போவோம், சரியா? அதாவது முறைமை எல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்கு போவோம், சரியா? நம்ம இது போன கிளாஸ்ல பார்த்திருந்தோம். சில விடயங்கள் படிக்கும்போது இந்த முறைமை எல்லை என்று சொல்லக்கூடிய இந்த சொல் வந்து உங்களுக்கு ஒரு அது அந்த அடிக்கடி நம்ம அதை சொல்லக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். இப்பதான் நம்ம இந்த முறைமை எல்லை என்று சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம், சரியா? இப்ப முறைமை எல்லை நம்ம ஆங்கிலத்துல வந்து சிஸ்டம் பவுண்டரின்னு சொல்லுவோம். முதலாவது அதனுடைய சில வரைவிலக்கணத்தை பாருங்க அப்படின்னு சொன்னா, முறைமையானது வளமையாக வெளிவாரியாகவோ அல்லது வெளி உலகத்திறனோ கூட்டாக இருந்தது. அப்போ ஒரு சிஸ்டம் என்கிறது வந்து ஆரம்ப காலத்துல எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு எல்லை இல்லாம அந்த வெளி உலகத்துடன் வந்து அந்த இணைஞ்சி காணப்படக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அது யாரு வேணா வரலாம், யாரு வேணா போகலாம் என்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. அப்ப இதை என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இப்படி இந்த சிஸ்டம் இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு சிரமமான விடயம்னு சொல்லி இப்ப அந்த சிஸ்டத்துக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அதாவது இந்த ஒருங்கினை வரையறைப்படுத்தி வெளிச்சூழலில் இருந்து வேறுபடுத்தி வெளிப்படுத்தப்படுகின்ற எல்லையத்தான் நம்ம என்ன சொல்ல மாட்டேங்கிறோம், அந்த ஒரு சிஸ்டம் பவுண்டரின்னு சொல்லுவோம், முறைமை எல்லைன்னு சொல்லுவோம்.
இங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பாடசாலை முறைமையை நீங்க கருதும் போது அந்த முறைமைக்கு உள்ள அந்த பாடசாலை முறைமைக்கு உள்ள வந்து என்ன இருக்குன்னு சொன்னா ஒரு வகுப்பறை இருக்கும், நூலகம் இருக்கும், மாணவர்கள் இருப்பாங்க, ஆசிரியர்கள் இருக்கும், ஆய்வு கூடங்கள் இருக்கும். இந்த மாதிரியான விடயங்கள் வந்து அந்த அந்த பாடசாலை என்று சொல்லக்கூடிய அந்த முறைமைக்கு உள்ள இருக்கும். பாடசாலைக்கு முறைமைக்கு வெளியே வந்து என்ன இருக்குமென்னு சொன்னா, அதாவது சூழல்ல முறைமைக்கு வெளியே இந்த சூழல்ல வந்து யார் இருப்பாங்கன்னு சொன்னா பெற்றோர்கள் இருப்பார்கள், கல்வி திணைக்களங்கள் இருக்கும், சந்தைகள் இருக்கும், வங்கிகள் இருக்கும், சரியா? அதே மாதிரி மதரசாக்கள் இருக்கும், இப்படி பல விடயங்கள்ல வைத்தியசாலைகள், இந்த மாதிரியான நிறைய விடயங்கள் வந்து அந்த சூழல்ல காணப்படக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப என்ன செய்தாங்க, இப்ப பாடசாலை முறைமையையும் அந்த சூழலையும் வெளிச்சூழலையும் வேறுபடுத்தி காட்டப்படுகின்ற எல்லையத்தான் நம்ம என்ன சொல்ல மாட்டோம், முறைமை எல்லைன்னு சொல்லுவோம். ரைட்? அப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளணும். அப்ப முறைமை அந்த எல்லைன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, அந்த பாடசாலைக்கு உள்ள வந்து மாணவர்கள் செல்லலாம், ஆசிரியர்கள் செல்லலாம், அந்த இந்த சிஸ்டத்துக்குள்ள தேவையான விடயங்கள் வந்து இருக்கும். ஒரு பாடசாலை முறைமைனா யாரு போகலாம், யாரு வரலாம், இந்த மாதிரியான விடயங்கள் அந்த முறைமைக்கு தேவைன்னு சொல்லி இருக்கும். அதே மாதிரி ஒரு பேங்க் எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு வங்கியை நீங்க எடுக்கும்போது அந்த வங்கி முறைமைக்கு உள்ள வாடிக்கையாளர்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் அங்க வேலை செய்யக்கூடிய அக்கௌண்டன்ட்ஸ், மேனேஜர்ஸ் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி அடகு வைக்கக்கூடிய பிரிவுகளுக்கு அதுக்குரிய நபர்கள் இருப்பார்கள். அப்ப அந்த அந்த வங்கி முறைமை எடுக்கும் போது அந்த வங்கி முறைமைக்குள்ள இவ்வாறான விடயங்கள் இருக்கும். வெளியே வந்து என்ன இருக்கும், அந்த வங்கி முறைமைக்கு வெளியே பாத்தீங்கன்னு சொன்னா அது பாடசாலைகள், வைத்தியசாலைகள் இருக்கும். இப்ப நல்லா கற்பனை பண்ணி பாருங்க, இப்ப ஒரு நோயாளருங்கிறவர் வந்து நோயாளிகள், மாணவர்கள் வந்து வங்கிக்குள்ள போக இயலாது, வங்கி சிஸ்டத்துக்குள்ள இந்த வங்கி என்று சொல்லக்கூடிய முறைமைக்குள்ள போக இயலாது. என்ன ஆட்டோமேட்டிக்கா தெரியும், அவங்க வந்து வங்கி முறைமைக்கு உரியவர்கள் அல்லன்னு தெரியும். அப்ப சுருக்கமா நமக்கு முறைமை எல்லைன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட முறைமையை வந்து வெளிச்சூழல்ல இருந்து வேறுபடுத்தி காட்டுகின்ற ஒரு எல்லையைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா முறைமை எல்லைன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு பாருங்க, முறைமை எல்லையானது இந்த பாடசாலைக்கு உட்புறமும் வெளிப்புறமும் ஒரு தெளிவான எல்லை மூலம் என்ன செய்யப்படுதுன்னா காட்டப்படுகிறது. இந்த எல்லையை தான் பாடசாலைக்கு உள்ளே அது முறைமைக்கு உள்ள இருக்கக்கூடிய விடயங்களையும் வெளியே இருக்கக்கூடிய விடயங்களையும் தெளிவாக எடுத்து காட்டுறது தான் நாம முறைமை எல்லைன்னு சொல்லுவோம். ரைட்? இதான் நம்ம சிஸ்டம், பவுண்டரி என்று சொல்லக்கூடிய சொற்களை பயன்படுத்தும். ரைட்? இப்ப நாம சில அடுத்த விடயங்களுக்கு போவோம். எப்படின்னு சொன்னா, உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ஒவ்வொரு விடயங்களும் தேவைப்படக்கூடிய மாதிரி இருக்கும். முறைமையின் வகைகள் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். சரியா? முறைமையின் வகைகள் நாம் எடுத்தோம்னு சொன்னா, திறந்த முறைமை ஓப்பன் சிஸ்டம், மூடிய முறைமை க்ளோஸ் சிஸ்டம், இயற்கை முறைமை நேச்சுரல் சிஸ்டம், செயற்கை முறைமை மேன்மேட் சிஸ்டம், உயிர் வாழும் முறைமை லிவிங் சிஸ்டம், பௌதீக முறைமை அல்லது உயிர் வாழா முறைமைன்னு சொல்லுவோம், அதாவது நான் லிவிங் சிஸ்டம்னு சொல்லுவோம். அப்ப முறைமையை வந்து நாம் என்ன செய்யறோம்னு கேட்டா இந்த மாதிரி வகைப்படுத்துறோம். திறந்த முறைமை, மூடிய முறைமை, இயற்கை முறைமை, செயற்கை முறைமை, உயிர் வாழும் முறைமை, உயிர் வாழாத முறைமைகள்னு சொல்லி இப்படி நாம் என்ன செய்யறோம்னா அந்த முறைமையை வந்து வகைப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல நாம் என்ன செய்யணும்னு கேட்டா, முதலாவது சிறந்த முறைமை என்ன, ஒரு ஓப்பன் சிஸ்டம் என்ன சரியா? சில அந்த எக்ஸாம் பேப்பர்ஸ்ல வந்து உங்களுக்கு திறந்த முறைமை என்னன்னு சொல்லி கேட்கலாம். அதே மாதிரி இந்த பிக்சர் இருக்கு தானே, இந்த திறந்த முறைமையை வந்து ஒரு வரைபடத்தின் மூலம் காட்ட சொல்லுவாங்க. இந்த வரைபடத்தை ஏன் இப்படி வரைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி அந்த காரணங்கள் எல்லாம் வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. இந்த வரைபடங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு முக்கியம். ரைட்? ஓகே, முதலாவது பாருங்க, திறந்த முறைமைங்கிறது இதன் சுற்றுச்சூழலுடன் பல இடைமுகங்களை கொண்டது. தொடர்ந்து வாசிங்க. இது முறைமையின் இடைத்தொடர்புகளை முறைமை எல்லையினூட அனுமதிக்கின்றது. முறைமையானது வழங்குபவர்களிடம் இருந்து உள்ளீட்டினை பெற்று வெளியீட்டினை சூழலுக்கு வழங்குகின்றது. அப்ப இந்த இடத்த பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்த பாருங்க, இப்ப ஒரு முறைமை ஒன்று இருக்கு. இப்ப திறந்த முறைமைன்னு சொல்லி போட்டிருக்கேன்னா, திறந்த முறைமை என்று சொல்லும் போது இந்த புள்ளி புள்ளி கோடால காட்டப்பட்டிருக்கிற பகுதியை பாத்தீங்கன்னு சொன்னா முறைமை எல்லைன்னு சொல்லி போட்டிருக்கோம். எக்ஸாம் பேப்பர்ல இதெல்லாம் வந்து தெளிவா குறிச்சு காட்டணும். திறந்த முறைமையை வரைபடம் மூலம் காட்டுகன்னு சொன்னா
இதெல்லாம் வந்து நீங்க தெளிவா காட்ட வேண்டி இருக்கு. நீங்க இந்த பெட்டிக்குள்ள திறந்த முறைமை என்று போட்டு முறை வழியாக்கம், இந்த டொட்டட் கோடால காட்டப்பட்டிருக்கிறது என்னன்னு கேட்டா முறைமை எல்லை. இப்போ நீங்க பாருங்க, இந்த உள்ளீடு என்று இருக்கு தானே, இந்த உள்ளீடு அது முறைமை எல்லைக்கு வெளியே இருந்து வருகிறது. முறைமை எல்லைக்கு வெளியே இருந்து அந்த உள்ளீடு வரக்கூடிய மாதிரி இருக்கும். ப்ராசஸ் இருக்குதானே, இந்த முறை வழியாக்கம், அது அந்த சிஸ்டத்துக்குள்ள அந்த முறைமைக்குள்ளேயே ப்ராசஸ் பண்ணப்பட்டு மறுபடியும் அது எங்க போகுதுன்னு கேட்டா சூழலுக்கு போகுது. அந்த வெளியீடு வந்து மறுபடியும் அந்த முறைமை எல்லையை தாண்டி வெளியே போகுது. ஸோ அப்ப திறந்த முறைமைன்னு செல்லும் போது முறைமை எல்லைக்கு வெளியே இருந்துதான் உங்களுக்கு உள்ளீடு வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் வெளியீடு வந்து என்ன செய்யுதுன்னா முறைமை எல்லைக்கு தாண்டி வெளியாலதான் போகுது. நம்ம சுருக்கமா விளங்குற மாதிரி சொன்னோம்னா, சூழல்கள்ல இருந்து நமக்கு உள்ளீடுகளை பெற்று முறைமை உள்ளீடுகளை பெற்று திரும்பி மறுபடியும் வெளியீடு வந்து சூழலுக்கே செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். இப்ப நீங்க உதாரணத்தை பாருங்க, இந்த இடத்துல வந்து திறந்த முறைமைக்கு நான் உதாரணம் போட்டிக்க பாருங்க, மனித சுவாச தொகுதின்னு போட்டிருக்கேன். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இப்ப மனித சுவாச தொகுதின்னு சொல்லும் போது மனிதனுக்கு சுவாசத்துக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து உள்ளீடாக தேவை. அப்ப இந்த ஆக்சிஜன் வந்து நமக்கு எங்க இருந்து வரும்னு கேட்டா சூழல்ல இருந்தா நம்ம அதை உள்ளீடாக எடுத்துக்கொள்வோம். அதே நேரம் உடலுக்குள்ள வந்து அது ப்ராசஸ் பண்ணப்பட்டு நம்ம வெளியிடுகின்ற கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம மறுபடியும் சூழலுக்கே நாம என்ன செய்யணும்னா வெளியீடாக கொடுக்கும். அப்ப உடலுக்குள்ளதான் ப்ராசஸ் நடக்குது. அப்ப முறைமை எல்லைங்க அந்த உடலுக்குள்ள அந்த ப்ராசஸ் நடக்குது. அப்ப நாம அந்த ஆக்சிஜன்ங்கிறது வந்து நம்ம வெளியில இருந்து எடுக்கும். அது உடலுக்குள்ள ப்ராசஸ் பண்ணப்பட்டு கார்பன் டை ஆக்சைடு வாயு உருவாகும். அதை வந்து மறுபடியும் நம்ம சூழலுக்கே கொடுக்கும் அந்த கார்பன் டை ஆக்சைடு வாயுவை. ரைட். அப்ப அதை ஒன்று நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இப்ப அதே மாதிரி உங்களுக்கு இதை பார்த்துக்கொள்ளுங்க. அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு ஏடிஎம் மிஷின்ஸ் எடுத்துக்கொள்ளுங்களா. உதாரணத்துக்கு ஏடிஎம் மிஷின்ஸை நம்ம எடுத்தோம்னு சொன்னா அதுக்கு உள்ளீடாக நம்ம வழங்கக்கூடிய கடன் அட்டையாக இருக்கலாம், பாஸ்வேர்டாக இருக்கலாம். அந்த ஏடிஎம் இயந்திரத்துக்கு வெளியே இருந்தா நம்ம அந்த ஏடிஎம் அட்டையை வந்து வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த ஏடிஎம் இயந்திரம், நம்ம ஒரு ஏடிஎம் இயந்திரத்துக்குள்ள அட்டையை நாம உள்ளீடாக வழங்கிட்டோம்னு சொன்னா இது அட்டையை சோதிக்கிறது, பின் நம்பரை சோதிக்கிறது எல்லாம் அந்த இயந்திரத்துக்கு உள்ள ப்ராசஸ் பண்ணப்பட்டு நமக்கு கடைசியா வெளியீடு வந்து நம்ம பணத்தை பெற்றுக்கொள்வது, பற்றுச்சீட்டை பெற்றுக்கொள்வது நமக்கு அந்த முறைமைக்கு வெளியே தான் கிடைக்கும். ஏடிஎம் இயந்திரத்துக்குள்ள ப்ராசஸ் பண்ணப்பட்டு கடைசியா நமக்கு என்ன கிடைக்கும் கேட்டா வெளியீடு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம், இதுல இருக்கிற உதாரணங்கள் வந்து முக்கியம். இப்ப கழிவகற்றல் தொகுதி, சமீபாட்டு தொகுதி, சூரிய படல், வாஷிங் மிஷின், ஸ்கூல், மொபைல் போனுங்கிறது ஒரு திறந்த முறைமை, ஹாஸ்பிட்டல், இப்படி நிறைய விடயங்கள் எடுக்கலாம். திறந்த முறைமைக்கு வந்து அதிகமான உதாரணங்களை வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த விடயத்தை பாருங்க, என்னன்னு சொன்னா மூடிய முறைமையை பார்த்துக்கொள்ளுங்க. க்ளோஸ் சிஸ்டம் சொல்லுது. ஒரு முறைமையின் செயல்படுத்தலுக்கு தேவையான உள்ளீடானது முறைமையின் உள்ளே இருந்து பெற்றுக்கொண்டு பின்னர் அதனை செயல்முறைப்படுத்தி வெளியீட்டினையும் முறைமையின் உள்ளே அனுப்பி வைக்கும் முறையை மூடிய முறைமைன்னு எடுப்போம். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த வெளியால இருக்கிற அவுட் சைடு பாருங்க, முறைமை எல்லை இருக்கு. இது வந்து முறைமை எல்லை. இப்ப இதுதான் என்னன்னு கேட்டோம்னா மூடிய முறைமையாக இருக்கும். இப்ப இந்த மூடிய முறைமை இருக்கு தானே, அந்த மூடிய முறைமைக்கு தேவையான உள்ளீடு, முறை வழியாக்கம், வெளியீடு எல்லாமே வந்து அந்த சிஸ்டத்துக்கு உள்ளதான் இருக்கு. சரியா? திறந்த முறைமைங்கிறது வந்து உள்ளீடுங்கிறது வந்து முறைமைக்கு வெளியே இருந்து வரும், ப்ராசஸ் பண்ணப்பட்டு மறுபடியும் முறைமைக்கு வெளியே போயிடும். ஆனா மூடிய முறைமைங்கிறது வந்து உள்ளீடு, முறை வழியாக்கம், வெளியீடு எல்லாமே வந்து அது அந்த சிஸ்டத்துக்கு உள்ளதான் நடக்கும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க அடுத்த பாயிண்ட்ஸ் பார்த்தா விளங்கும் அப்படின்னு சொன்னா, மூடிய முறைமையில் உள்ளீடு மற்றும் வெளியீடு ஆகிய இரண்டும் முறைமைக்கு உள்ளதான் இருக்கும். மூடிய முறைமையானது சூழலின் தாக்கங்களில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும். இப்ப மூடிய முறைமைங்கிறது வந்து சூழல் தாக்கம் இல்லாததாக இருக்கும். இப்ப உள்ளீடு, முறை வழியாக்கம், வெளியீடு எல்லாமே வந்து முறைமைக்கு உள்ள வந்து காணப்படக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்? ஓகே. இப்ப நீங்க அதுக்கான உதாரணத்தை பார்த்துக்கொள்ளுங்க. ரைட்? நரம்பு தொகுதி,
குருதி சுற்றோட்ட தொகுதி, தசை தொகுதி, எண்பு தொகுதி. இப்ப நீங்க உதாரணத்துக்கு குருதி சுற்றோட்ட தொகுதி எடுத்தீங்கன்னு சொன்னா, குருதிங்கிறது வந்து உடலுக்கு உள்ளதான் இருக்கும். அந்த குருதியினுடைய இயக்கத்துக்கு தேவையான உள்ளீடு அது உடலுக்கு உள்ள இருந்தான் பெற்றுக்கொள்ளும். அது உடலுக்குள்ளேயே ப்ரோசஸ் பண்ணும். தேவையான வெளியீடுகளும் வந்து அது உடலுக்குள்ளேயே வேலை செஞ்சிட்டு இருக்கும். அப்ப குருதியானது வந்து உடலுக்குள்ளேயே என்ன செஞ்சிட்டு இருக்கும்னு கேட்டா அது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது வெளியீடாக வெளியே அந்த முறைமையை விட்டு அந்த உடலை தாண்டி அந்த குருதி வராது. அதே மாதிரி நீங்க நரம்பு தொகுதியை கட் பண்ண போலாம். அப்ப நரம்புகள் எல்லாமே வந்து உடலுக்கு உள்ளதான் இருக்கக்கூடியது. ரைட். சோ அப்ப மூடிய முறைமைங்கிறது வந்து உள்ளீடு, முறை வழியாக்கம், வெளியீடு ஆகிய அனைத்தும் வந்து அந்த சிஸ்டத்துக்கு உள்ளேயே வந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் உதாரணம் வந்து ரொம்ப முக்கியம். சரியா? உதாரணம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். இப்ப அடுத்ததை பார்ப்போம் என்னன்னு சொன்னா, இயற்கையான முறைமை, நேச்சுரல் சிஸ்டம். இயற்கை என்ன சொன்னா நமக்கு தெரியும், இந்த மனிதனுடைய தலையீடு இல்லாம இயற்கையாக உருவாக்கப்படக்கூடிய விடயங்களை தான் நம்ம என்ன சொல்றோம்னா இயற்கைன்னு சொல்லுவோம். மனிதனால உருவாக்கப்படுவது அல்லது மனித தலையீட்டின் மூலம் உருவாக்கப்படக்கூடிய விடயங்களை வந்து நம்ம செயற்கை என்போம். மனிதனால உருவாக்கப்படக்கூடிய விடயங்களை வந்து நம்ம செயற்கைன்னு சொல்லுவோம். அதே நேரம் தானாகவே இயற்கையாகவே உருவாக்கப்படக்கூடிய மனிதனுடைய தலையீடு இல்லாம உருவாக்கப்படக்கூடிய விடயங்களை வந்து நம்ம இயற்கை முறைமைன்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல வந்து இயற்கை முறைமையை பார்த்தீங்கன்னு சொன்னா, மனித குருதி சுற்றோட்ட தொகுதி, மனித சுவாச தொகுதி, அதே மாதிரி சுற்றாடல் முறைமைகள் இருக்கும். இயற்கையாக சில சுற்றாடல் முறைமைகள் இருக்கும். ரைட். உதாரணத்துக்கு ஒரு ஒளி தொகுப்பு வந்து எடுக்கலாம். ரைட். ஒளி தொகுப்புங்கிறது வந்து அது இயற்கையா நடைபெறக்கூடிய ஒரு முறைமை தான். ரைட். இப்ப நல்ல ஒரு விடயத்தை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம இந்த இயற்கை முறைமை, அடுத்து பாருங்க செயற்கை முறைமையும் பார்த்துக்கொள்ளுங்க. செயற்கை முறைமைங்கிறது வந்து மனிதனுடைய தலையீட்டால உருவாக்கப்படுறது தானே. ஒரு போக்குவரத்து அமைப்பு, ஒரு போக்குவரத்துக்குன்னு சொல்லி ஒரு சிஸ்டம் இருக்கும். அரசியல் அமைப்பு அதுவும் மனிதனால உருவாக்கப்படுவது. ரோபோட் இயந்திரங்கள் அதுவும் மனிதனால உருவாக்கப்படுவது. ஒரு வாஷிங் மிஷின்ஸ், மொபைல் போன், ஏடிஎம் மிஷின்ஸ், ஒரு ஹாஸ்பிட்டல் சிஸ்டம், ஸ்கூல் சிஸ்டம், வங்கி சிஸ்டம், வழங்க சொல்றது வங்கி முறைமை, இது எல்லாமே வந்து மனிதனால உருவாக்கப்படக்கூடிய முறைமைகள் தான். ரைட். உங்களுக்கு தேவையான விடயங்களை வந்து உங்களோட டியூட்ல வந்து நீங்க என்ன செய்யலாம், நோட் பண்ணி கொள்ளலாம், எழுதி கொள்ளலாம். சரியா? இப்ப இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்கன்னு கேட்டா, இயற்கையான திறந்த முறைமை, இயற்கையான மூடிய முறைமைன்னு கேட்பாங்க. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. மனித குருதி சுற்றோட்ட தொகுதிங்கிறது மூடிய தொகுதி என்று தெரியும். மனித குருதி சுற்றோட்ட தொகுதி மூடிய தொகுதி. எப்படிப்பட்ட மூடிய தொகுதி? இயற்கையான மூடிய தொகுதி. மனித சுவாச தொகுதி உங்களுக்கு தெரியும். மனித சுவாச தொகுதிங்கிறது ஒரு திறந்த தொகுதி, இயற்கையான திறந்த தொகுதி. விளங்குதா? அதே நேரம் மனிதனுடைய சமிபாட்டு தொகுதி எடுப்போம். சமிபாட்டு தொகுதிங்கிறது நம்ம படிச்சிருக்கோம், ஒரு திறந்த தொகுதி. அப்ப அது ஒரு இயற்கையான திறந்த தொகுதி. இப்படி நீங்க எக்ஸாம்ல வந்து என்ன செய்யணும்னு கேட்டா, இயற்கையான மூடிய தொகுதி, இயற்கையான திறந்த தொகுதி எது என்று சொல்லி நீங்க அடையாளம் கண்டு கொள்ளணும். ரைட். இப்ப அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அரசியல் அமைப்பு, ரோபோட் இயந்திரங்கள் செயற்கை முறைமை. இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப நான் வந்து ஒளித்தொகுப்புன்னு சொல்றேன் தானே. நீங்க ஒரு ஒளித்தொகுப்பை நீங்க உதாரணம் எடுத்துக்கொள்ளலாம். ஒளித்தொகுப்புங்கிறது வந்து இயற்கையான ஒரு திறந்த முறைமையாக இருக்கும். ரைட். ஒளித்தொகுப்புங்கிற ஒரு இயற்கையான திறந்த முறைமையாக இருக்கும். அதே நேரம் அந்த சோலார் சிஸ்டம் இருக்கு தானே, சூரிய படல், சூரிய ஒளியில் இருந்து நம்ம கரண்ட உற்பத்தி செய்யும் சோலார் படல், அது மனிதனால உருவாக்கப்படுறது. அப்ப சூரிய படல் நமக்கு தெரியும் திறந்த முறைமை, ஆனா அது மனிதனால உருவாக்கப்படுறதால செயற்கையான திறந்த முறைமைன்னு சொல்லணும். நீங்க ஒரு வாஷிங் மிஷின் எடுத்தீங்கன்னு சொன்னா அதுவும் ஒரு செயற்கையான திறந்த முறைமை. ஒரு மொபைல் போன் எடுத்தீங்கன்னா அதுவும் செயற்கையான திறந்த முறைமை. ஒரு ரோபோட் இயந்திரங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா அதுவும் செயற்கையான முறைமைகளாக இருக்கும். அப்ப நீங்க எக்ஸாமுக்கு தெரிஞ்சிருக்கிறது அப்படின்னு கேட்டா, இயற்கையான மூடிய முறைமை எது, இயற்கையான திறந்த முறைமை எது, அதே மாதிரி செயற்கையான திறந்த முறைமைகள் எது என்று சொல்லி நீங்க கொஞ்சம் எக்ஸாமுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அந்த மாதிரியான கேள்விகள் வந்து எக்ஸாம்ல வந்து கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அதே நேரம் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா,
வாழும் முறைமைன்னு இருக்கு பாருங்க, வாழும் லிவிங் சிஸ்டம். அடுத்தது வந்து இந்த உயிர் வாழா முறைமைன்னு இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழலுடன் தொடர்பு கொள்வதை தக்க வைத்துக் கொள்வதற்கான தன்னியக்க முறைமைகள் ஆகும். அப்ப ஒரு சுற்றுச்சூழல் வந்து சமநிலையா அதை தொடர்ச்சியாக அதை கொண்டு போகணும்னு சொன்னா அதுக்குன்னு சொல்லி நமக்கு இந்த தாவரங்கள், விலங்குகள், நுண்ணங்கிகள் போன்றன வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சிஸ்டம், ஒரு முறைமை அடிப்படையில வந்து வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த சூழல் தொடர்புகளை வந்து எனக்கு இப்ப தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையில வந்து நமக்கு தொடர்புகள் இருக்கிறது தெரியும். அதே மாதிரி நுண்ணங்கிகளுக்கும் அந்த சூழலுடைய இயக்கத்துக்கும் வந்து அதிகளவான தொடர்புகள் இருக்குன்னு தெரியும். அதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சிஸ்டத்துக்கு கீழே அதெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு உயிருள்ள முறைமைகளாக இருக்கும். உயிர் வாழா முறைமை நம்ம எடுத்தோம்னா, உயிர் இல்லாத முறைமை எடுத்தோம்னா சூரிய குடும்பம் இருக்கு தானே, சூரியன் அதனை சுற்றி இயங்கக்கூடிய கோள்கள் இருக்கும். அதே மாதிரி நீர்வட்டம் இருக்கும், நீர்வட்டம் ஆவியாகி போறது, மழையாக பொழிகின்ற அந்த நீர்வட்டம் இருக்கும். அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வளிமண்டலம் இருக்கும். இதெல்லாம் வந்து உயிரற்றவையாக இருக்கும். இதுல வந்து உயிரற்ற முறைமைகள்னு சொல்லுவோம். ரைட். அப்ப நாம இந்த இடத்துல வந்து முறைமையினுடைய வகைகள் தொடர்பான சில விடயங்களை பார்த்தோம். ரைட். இப்ப அது சார்ந்த சில கேள்விகளை செய்துட்டு நம்ம அடுத்த விடயத்துக்கு வந்து போவோம். சரியா?